Ma'am? Ma'am, your voice is muted, ma'am. Ma'am, can you able to hear me? Ma'am? Excuse me, ma'am. Hello, ma'am. Excuse me, ma'am.
Excuse me, ma'am. Excuse me, ma'am. Sorry, Pavya, mute-ல இருக்கா பவன்யா, sorry. Yeah, I have called you for a long time, ma'am, but you haven't responded. Hello. Yes, ma'am. இப்ப Now you கேக்குதா? can. Yes, ma'am. Okay. இப்பதான் chat பார்த்தேன். ஓகேவா? Okay. சரி, ஓகே. இப்ப பார்க்க போறது என்னன்னு சொன்னா டேட் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்ப இந்த கரண்ட் டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காக? இன்னைக்கு என்ன டேட், இன்னைக்கு டேட் பார்க்கிறதுக்காக. அப்ப சிஸ்டேட் யூஸ் பண்ணால என்ன ஆகும்? சேம் இன்னைக்கு டேட் பார்த்துட்டு. ஓகேவா? இப்ப சப்போஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா நாளைக்கு டேட் எப்படி ஷோ பண்ணி காட்டுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்? +1 போடணும். நாளைக்கு டேட் எப்படி ஷோ பண்ணி காமிப்பீங்க? +1 போட்டா என்ன ஆயிடும்? நாளைக்கு டேட் ஷோ ஆயிடும். ஓகேவா? ஓகே. இப்போ நேத்து டேட் பார்க்கறோம்னா -1. ஓகேவா? ப்ரூஃப் இது क्वेश्चन எடுத்துட்டு வந்தீங்களா? எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன், தலை கீழே குமிச்சுக்கோ. சரி, ஓகே. இப்போ டேட் ஃபங்க்ஷன். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினா சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ல ஒரு சப் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஓகேவா? சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ல ஒரு சப் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். அந்த சப் ஃபங்க்ஷன் தான் என்னது? டேட் ஃபங்க்ஷன். அந்த சப் ஃபங்க்ஷன் தான் என்னது? டேட் ஃபங்க்ஷன். பார்க்க போறோம். டேட் ஃபங்க்ஷனுக்குள்ளார என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கு அப்படினா ஆட், மந்த்ஸ் பிட்வீன். Excuse me, ma'am. சொல்லுங்கப்பா. Ma'am, screen visible இல்ல ma'am. எப்படி எல்லாமே இது கரெக்ட் பண்ணனும்? Now visible? Yeah, now it's visible. Yes, ma'am. Okay. Ma'am, இதோட first continuation கிடைக்குமா ma'am? First continuation நீங்க லாஸ்ட் ரெண்டு கிளாஸ்மே இதாகலையா? ரெக்கார்ட் ஆகலையா? Yes, ma'am. Yes, ma'am. சரி, ஓகே. உங்களுக்கு குரூப் ஃபங்க்ஷன் கூட அனுப்பணும்ல. அந்த பர்சனல் குரூப் ஃபங்க்ஷன் and சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் வந்து இது பண்ணல மேம். ரெக்கார்ட் ஆகல. ஸ்டக் ஆயிடுச்சு பாதி. குரூப் ஃபங்க்ஷன் பிளஸ் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் தானே? ஓகே. பர்சனல் கேட்டிருக்கேன் குரூப் ஃபங்க்ஷன். இல்லன்னா அப்ப திருப்பி நான் சாட்டர்டே கிளாஸ் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன். ஓகேவா? யா ஷூர். சரி, ஓகே. இப்போ என்னது? டேட் ஃபங்க்ஷன். இந்த டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா டேட் காலம்ஸ் கூட மட்டும் வர்க் பண்றதுக்காக. டேட் காலம்ஸ் கூட மட்டும் வர்க் பண்றதுக்காக. டேட் காலம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் எந்த டேபிள query பண்றேன் அப்படின்னா select start from என்ன டேபிள்? எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற டேபிள் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? இதுல டேட் காலம் அப்படிங்கிறது எந்த காலம்னா டேட் காலமா இருக்கு அப்படின்னு பார்க்க போறேன். ஓகேவா? இப்போ இது எனக்கு என்ன காலமா இருக்கு? நம்பர் காலம். இதெல்லாம் வந்து என்ன காலம்? ஸ்ட்ரிங் காலம். ஓகேவா? இப்போ அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். எனக்கு எந்தாவது டேட் காலம் இருக்கான்னு பார்க்கிறேன். எனக்கு எந்த டேட் காலமா இருக்கு? ஹையர் டேட் அப்படிங்கிற ஒரு காலம் என்ன காலமா இருக்கு? டேட் காலமா இருக்கு. ஹையர் டேட் அப்படிங்கிற காலம் என்ன காலமா இருக்கு? டேட் காலமா இருக்கு. அப்ப இந்த மாதிரி டேட்ஸ் இருக்கிற காலம் கூட மட்டும் வர்க் பண்றதுக்காக தான் என்ன ஃபங்க்ஷன்? டேட் ஃபங்க்ஷன். டேட்ஸ் இருக்கிற காலம் கூட மட்டும் வர்க் பண்றதுக்காக தான் என்ன ஃபங்க்ஷன்? டேட் ஃபங்க்ஷன். டேட் ஃபங்க்ஷனுக்குள்ளார என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா ஆட் மந்த்ஸ், மந்த்ஸ் பிட்வீன், next day, last day. ஓகேவா? add months between, next day, last day. இந்த நாலு ஃபங்க்ஷன் எதுக்குள்ளார வரும்? டேட் ஃபங்க்ஷனுக்குள்ளார வரும். டேட் ஃபங்க்ஷன் எதுக்குள்ளார வரும்? சிங்கிள் ரோ ஃபங்க்ஷனுக்குள்ளார வரும். ஓகேவா? சரி, இப்போ என்ன ஃபங்க்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா add months அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். இப்போ என்ன ஃபங்க்ஷன் பார்க்க போறோம்? add months அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம கிட்ட என்ன டேபிள் இருக்கு அப்படின்னா dual அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்கு. dual அப்படிங்கிற டேபிள் வந்து ஒரு டம்மி டேபிள் பா. dual அப்படிங்கிற டேபிள் என்னது? ஒரு டம்மி டேபிள். ஏன் அந்த டம்மி டேபிள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அந்த டேபிள் எதுல போய் சேவ் ஆயிருக்காது அப்படின்னா டேட்டாபேஸ்ல போய் சேவ் ஆயிருக்காது. அந்த டேபிள் எதுல போய் சேவ் ஆகாது? டேட்டாபேஸ்ல போய் சேவ் ஆகாது. நான் டெம்பரரியா ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்ணி காமிக்கணும்.
ஃபார் சப்போஸ் என் நேமை பிரிண்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்ற டெம்பரரி ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டேபிள் தான் என்னது டூயல் டேபிள். அந்த டூயல் டேபிள் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டம்மி டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபுல்லா எதை வச்சு பார்க்க போறோம் அப்படின்னா இந்த டூயல் டேபிள் வச்சு தான் பார்க்க போறோம். ஓகேவா? நான் செலக்ட் பக்கத்துல என்ன போட போறேன் அப்படின்னா இந்த add months அப்படிங்கிற ஃபங்க்ஷன் போட போறேன். என்ன போட போறேன்? இந்த add months அப்படிங்கிற ஃபங்க்ஷன் போட போறேன். ஓகேவா? add monthsங்கிற ஃபங்க்ஷன் போடுறேன். இந்த add months அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எத்தனை ஆர்குமென்ட் அக்செப்ட் பண்ணா? ரெண்டு ஆர்குமென்ட் அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? இந்த add month அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ரெண்டு ஆர்குமென்ட் அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? இந்த add months அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா ஃபார் சப்போஸ் நான் இங்க ஒரு டேட் கொடுக்கிறேன். என்ன கொடுக்கிறேன்? ஃபார் சப்போஸ் நான் இங்க ஒரு டேட் கொடுக்கிறேன். இது என்னன்னா sys date அப்படிங்கிற ஒரு டேட் கொடுத்துறேன். sys dateனா என்னது டேட்டை பார்த்துக்கோம். இன்னைக்கு டேட் இருக்கு. ஓகேவா? sys date கமா நான் என்ன கொடுக்கிறேன் அப்படின்னா 3 அப்படின்னு கொடுக்கிறேன். sys date கமா என்ன கொடுக்கிறேன்? 3 அப்படின்னு கொடுத்துட்டா எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 3 months ஆட் பண்ணி கொடுக்கும். எனக்கு என்ன பண்ணும்? 3 months ஆட் பண்ணி கொடுக்கும். ஃப்ரம் என்ன டேபிள் பா? டூயல் டேபிள் யூஸ் பண்ணுங்க. என்ன டேபிள் யூஸ் பண்ணும்? டூயல் டேபிள். ஏன் இங்க டூயல் டேபிள் யூஸ் பண்றேன் அப்படின்னா நான் இங்க என்ன பண்ணல, எதுவுமே காலம் நேம் எதுவுமே யூஸ் பண்ணல. கரெக்ட்டா? இங்க என்ன பண்ணல, நான் எதுவுமே காலம் நேம் யூஸ் பண்ணல. நானா ஒரு வேல்யூ கொடுத்திருக்கேன். அந்த வேல்யூக்கு ஒரு அவுட்புட் வரதுக்காக டம்மியா யூஸ் பண்ற ஒரு டேபிள் தான் என்னது டூயல் டேபிள். புரியுதா? டூயல் டேபிள் எதுக்காக வந்து புரியுதா? இப்போ இந்த add monthsங்கற ஃபங்க்ஷன் எதுக்காகன்னு சொன்னா நான் ஒரு பர்టిక్యులர் டேட் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட் என்ன பண்ணுவேன்? பர்టిక్యుலர் டேட் கொடுப்பேன். அந்த டேட்ல இருந்து எத்தனை मंथ्स ஆட் ஆகி வரணும் அப்படிங்கறது எத்தனாவது ஆர்குமென்ட்டா சொல்லுவேன் அப்படின்னா செகண்ட் ஆர்குமென்ட்டா சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட் என்ன கொடுக்கணும்? எந்த டேட்ல இருந்து உங்களுக்கு மந்த் கவுண்ட் ஆகணும்ங்கறத சொல்லணும். செகண்ட் ஆர்குமென்ட்டா என்ன சொல்லணும் அப்படின்னா எத்தனை मंथ ஆட் ஆகி வரணும் அப்படிங்கறத சொல்லணும். ஓகேவா? புரியுதா? நான் இப்ப என்ன பண்ண போறேன்? இந்த கொரிய எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஓகேவா? இப்படி நான் கொரிய செலக்ட் பண்ணிட்டு இங்க மேல ஏதோ ஒரு கிரீன் கலர் பட்டன் இருக்கு பாத்தீங்களா? இதான் ரன் பட்டன். இத எனக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் வந்து ஷோ ஆயிடும். ஓகேவா? இப்போ இது என்ன மந்த்? இது செப்டம்பர். 3 மந்த் ஆட் ஆகி வந்திருக்கா? டிசம்பர் வந்துருச்சா? வருதா? கரெக்ட்டா அவுட்புட் வருதா? ஓகே. அப்ப add months அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காக? ஒரு பர்టిక్యులர் டேட்ல இருந்து எத்தனை மந்த் ஆட் ஆகி வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக. ஓகேவா? இப்போ நான் இதை எடுத்துறேன். ஓகேவா? நான் இப்ப என்ன எடுத்துறேன்? இப்போ நான் இத என்ன பண்ண போறேன்? இந்த add months எப்படி எம்ப்ளாயி டேபிள் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு காமிக்க போறேன். என்ன பண்ண போறேன்? இந்த add months அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எம்ப்ளாயி டேபிள்ல வச்சு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு காமிக்க போறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த sys date எடுத்துறேன். என்ன பண்ணிடுறேன்? இந்த sys dateக்கு பதிலா இங்க என்ன கொடுக்கிறேன் அப்படின்னா higher date அப்படிங்கிற ஒரு காலம் நேம் கொடுக்கிறேன். ஹையர் டேட் அப்படிங்கிற காலம் நேம் கொடுக்கும்போது நான் என்ன டேபிள் யூஸ் பண்ணணும்? எம்ப்ளாயி டேபிள்ஸ் யூஸ் பண்ணணும். என்ன டேபிள் யூஸ் பண்ணணும்? எம்ப்ளாயிஸ் டேபிள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது 3 months தான் ஆட் ஆகி வந்திருக்கா இல்லையாங்கறத எப்படி செக் பண்ணுவீங்க? பக்கத்துல என்ன பண்ணிக்கணும்? ஹையர் டேட் காலமை செலக்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா? புரியுதா? இது வந்து எம்ப்ளாயி டேபிள்ல உள்ள காலம். ஓகேவா? இது வந்து என்ன காலம்? நம்ம ஆட் மந்த் அப்ளை பண்ணிருக்க ஒரு காலம். ஓகேவா? இங்க என்ன வந்திருக்கு? எனக்கு 6 மந்த் எத்தனை? 6. ஆட் மந்த் கொடுத்து 3 கொடுக்கிறதுனால எனக்கு எத்தனை மந்த் ஆட் ஆயிருக்கு? 3 மந்த் ஆட் ஆகி என்ன வந்திருக்கு? எனக்கு 9. ஓகேவா? தெரியுதா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? லெட்டர்ஸ் தெரியுதா? ஓகே. அப்ப எனக்கு என்ன ஈச் அண்ட் எவ்ரி டேட்ல எனக்கு என்ன ஆகி வந்திருக்கு? 3 months ஆட் ஆகி வந்திருக்கு. புரியுதா? அப்ப add monthsங்கற காலம் add months அப்படிங்கற ஃபங்க்ஷன் எதுக்காகன்னு புரியுதா? 90 days monthsங்கற ஃபங்க்ஷன் month ஆட் பண்றதுக்கு தான். நீ ஒரு கேள்வி கேட்க கூடாது. சரியா? ஆமா, அண்டர்ஸ்கோர் வரணும். டேட் கூட தந்துக்கலாம். நீங்க பர்టిక్యులர் டேட் கூட தந்துக்கலாம். நான் ஏதோ டேட் தரேன். ஸ்ட்ரிங்ல சில சமயம் ஸ்ட்ரிங்ல அக்செப்ட் பண்ணும், சில சமயம் ஸ்ட்ரிங்ல அக்செப்ட் பண்ணாத டேட்டை இதுங்க ஒரு நிமிஷம் செக் பண்ணலாம்.
புரியல. ஹையர் டேட் ஹையர் டேட்ங்கிறது ஒரு காலம் நேம் பா. எம்ப்ளாயி டேபிள் உள்ள காலம் நேமை வந்து நாங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். புரியுதா? நான் கிட்ட காலம் காமிச்சேன் இல்லையா, அந்த காலம் எம்ப்ளாயி டேபிள்ல இருக்கிற காலம் அது. காலமை வச்சு எப்படி நீங்க இது ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணலாம், இல்ல நம்மளே ஒரு வேல்யூ கொடுத்து எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி காமிச்சேன். ஓகேவா? எம்ப்ளாயி டேபிள்ல நான் கொரி பண்ண அந்த காலம் நேம் வரும் பாருங்க. select short from employees. இந்த இருக்கு பாத்தீங்களா ஹையர் டேட் காலம். இந்த காலம் நேம் தூக்கி நாங்க ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா பாஸ் பண்ணேன். ஏன் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா நான் பாஸ் பண்ணேன்? இங்க இருக்கிற எல்லா டேட்டாவுக்குமே எனக்கு என்ன ஆட் ஆகி வரணும், 3 months ஆட் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன கொடுத்தாங்க, ஹையர் டேட் அப்படிங்கிற காலம் நேம் கொடுத்தேன். அது வந்து ஒரு ஃபங்க்ஷன்லாம் கிடையாது, அது வந்து ஒரு காலம் நேம். ஓகேவா? நமக்கு என்ன ஃபங்க்ஷன் நேம், ஆட் மந்த்ஸ்ங்கிறது மட்டும் தான் இங்க ஃபங்க்ஷன் நேம். ஓகேவா? புரியுதா? ஆட் மந்த்ஸ் இருக்காங்கன்னு புரியுதா? அடுத்து மந்த்ஸ் பிட்வீன் போட்டுக்கோங்க. சரி, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா select, நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா months between அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். என்ன யூஸ் பண்ண போறேன், months between அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். month between எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னா 2 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? சரி, ஓகே. months between எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணுவோம், 2 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்க. ஓகேவா? இந்த months between அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்டா ஒரு ஆர்குமெண்ட் கொடுப்பேன், செகண்டா ஒரு ஆர்குமெண்ட் கொடுப்பேன். ஃபர்ஸ்டா ஒரு ஆர்குமெண்ட் கொடுப்பேன், செகண்டா ஒரு ஆர்குமெண்ட் கொடுப்பேன். நான் ஃபர்ஸ்டா கொடுக்குற ஆர்குமெண்ட் என்னதான் கொடுக்க போறேன், ஒரு டேட் கொடுக்க போறேன். செகண்டா கொடுக்குற ஆர்குமெண்ட் என்ன பண்ண போறேன், ஒரு டேட் கொடுக்க போறேன். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கும் செகண்ட் ஆர்குமெண்ட்டுக்கும் நடுவுல எவ்வளவு மந்த் இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்காக என்னது மந்த் பிட்வீன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கும் செகண்ட் ஆர்குமெண்ட்டுக்கும் நடுவுல எத்தனை மந்த்ஸ் இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்காக தான் என்னது மந்த்ஸ் பிட்வீன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த இது நான் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கும் செகண்ட் ஆர்குமெண்ட் கொடுக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் டேட்டா இருக்கணும். நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும், ஃபியூச்சர் டேட்டா இருக்கணும். செகண்ட் ஆர்குமெண்ட் ஆல்வேஸ் எப்படி இருக்கணும், ஒரு பாஸ்ட் டேட்டா இருக்கணும். ஓகேவா? எப்படி இருக்கணும், ஒரு பாஸ்ட் டேட்டா இருக்கணும். அப்போ மட்டும் தான் நமக்கு ஆன்சர் எதுல வரும் அப்படின்னா பாசிட்டிவ்ல வரும். இல்லைன்னா ஆன்சர் எப்படி வந்துடும், நெகட்டிவ்ல வந்துடும். ஓகேவா? அப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு ரெண்டு டேட்டுக்கும் நடுவுல எவ்வளவு மந்த்ஸ் இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி எனக்கு சொல்லிடுச்சா. 2 இயருக்கும் ரெண்டு டேட்டுக்கு நடுவுல எவ்வளவு மந்த்ஸ் இருக்கு, 12 மந்த்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப எனக்கு என்ன வந்துச்சு, 12 அப்படிங்கிற அவுட்புட் வந்துச்சு. இப்போ நான் இந்த 2 ஆர்குமெண்ட்டுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 காலம் நேம் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு காலம் நேம் கொடுத்துக்கலாம், செகண்ட் ஏதாவது ஒரு டேட் வந்துச்சுன்னா அந்த டேட் காலமை நான் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதா? நோட் பண்ணிக்கலாம். டாட் அக்செப்ட் பண்ணாது. இது வந்து ஒரு ஃபார்மட். இந்த ஃபார்மட்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டேட் கொடுக்கும்போது சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்கணும். ஓகேவா? சரி,
அடுத்தது லாஸ்ட் டே அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் புரி வரலையா? என்ன எரர் வருது? நாட் வேலிட் மந்தா என்ன கொடுத்துருக்கீங்க நீங்க? பெண்டிங் குடும்ப பாருங்க. ரெண்டு இடத்துல 22 கொடுத்துருக்கீங்க. சொல்ற மாதிரி இயர் வந்து சேம் இயர்ஸ் கொடுத்தா சம்டைம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து எரர் பண்ணிட்டு மறுபடியும் கரெக்ட் பண்ணா எரர் கொடுக்கலாம். அப்பெல்லாம் இல்ல. ரைட். வேற எல்லாருக்கும் அவுட்புட் வருதா? நீங்க வந்துட்டு எந்த டேட்டா பேஸ் இது யூஸ் எந்த டேபிள் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த ஸ்கீமா மட்டும் தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஸ்கீமாவே வேற ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேற ஸ்கீமா ஓபன் ஆயிடுச்சு. நீங்க உங்க டேட்டாபேஸ் இல்ல வேற டேட்டாபேஸ்
காவ்யா ஹலோ எஸ் மேம். கிளாஸ் எப்ப கட் ஆகுது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, லாஸ்ட் டே போட்டீங்களா? லாஸ்ட் டே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியலையா? விசிபிள். எஸ். ஸ்கிரீன் ஷேரிங்ல தானே இருக்கு. பட் நீங்க விசிபிள் ஆகல. இப்போ நோ மேம். இப்போ தெரியுதா? ஹலோ. நோ மேம். நோ மேம். ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, ஸ்கிரீன் தெரியும். இங்க உள்ள ஒரு ஸ்கிரீன் தெரியுதான்னு பாருங்க. ஸ்கைப்ல ஸ்கிரீன் தெரியுதான்னு கேட்ட அறிவாளிங்களா? ஸ்கிரீன் விசிபிள் இல்லையா? சரி இருங்க, டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, பவ்யா அப்ப தெரியுது கரெக்ட்டா? எஸ் மேம். கிளாஸ் ரெக்கார்டிங்ல இருக்கான்னு வாட்ச் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டிங்ல என்ன உடனே